திருச்சி உறையூரில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு குடிநீர் கலந்த காரணம் இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே 3 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு, புகார் கிடைத்தவுடன் உடனடியாக அப்பகுதியில் 287 பேர் கொண்ட சுகாதார பணியாளர்கள் கொண்ட குழு முன்னெச்சரிக்கை சிகிச்சை வழங்கியதாக கூறினார். குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்படவில்லை என்பது ஆய்வு செய்ததில் தெரியவந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். இறந்தவர்களின் உடற்கூறு ஆய்விலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது காரணம் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கே என் நேரு, குடிநீரை பொறுத்தவரையில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக இதே தீர்மானத்தில் அரசின் கவனத்தை ஈர்த்து உறுப்பினர் வேல்முருகன், விசிக உறுப்பினர் பாலாஜி, பாமக சார்பில் கோகா மணி, காங்கிரஸ் சார்பில் பிரின்ஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியின் நாகை மாலி ஆகியோர் பேசினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.